ஹலோ, வணக்கம். எதுக்கு ஓன் வாய்ஸ்னா, எப்படி சொல்கிறது, நம்ம என்ன தான் இப்படி தான் இருந்தாலும் வச்சுக்க, எப்படி தான் எதை சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுனே சில இதெல்லாம் தெரிய மாட்டுது. லைஃபு அது போகிற வழியில் போகட்டும்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் மனித லைஃபு. ஆனால் எல்லாம் ரீல்ஸு எல்லாமே எடுக்கிறாங்க போகிறாங்க. ஆனால் எல்லாமே ஃபேமிலியோட குரூப்பாக எடுக்கிறாங்க போகிறாங்க. எல்லாமே ஜாயிண்ட்டு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நமக்கு மட்டும் என்னதில்ல, அந்தளவுக்கு என்ஜாயாக இருக்காங்க, அந்தளவுக்கு நல்லா ஜாலியாக வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை என்னன்னு தெரியல, ஒரு மாதம் இப்படி போகும், ஒரு மாதம் அப்படி போகும். ஆனால் அது எல்லாமே குற்றச்சாட்டு என் மேலே தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன, நாம் ஏன் நல்லவனாக இருக்கிறதால நம்மளுக்கு தான் இப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தா, ஒரு வீட்லேயும் ஒரு பிரச்சனை அது அதிகமாக தான் ஆகிட்டே இருக்குது. அதுதான் மனிதனோட வாழ்க்கையே ஒரு போராட்டங்கிற மாரி தான். வெளியில் தான் ஒரு ஆம்பளைங்க போய் நம்ம கஷ்டப்படுறோம், போராடுறோம். ஒரு கம்பெனியில் போய் ஒரு சூப்பர்வைசர், மேனேஜர் அப்படி இப்படின்னு அங்கேயும் போய் போராடுறோம். ஆனால் அவங்கள்ட்ட போராடுறதுலாம் கம்மியாக தான் இருக்குது. அதிகபட்சம் போராடுறது வீட்டில் போராடுறது தான் ஆம்பளைங்களோடது. மேக்ஸிமம் ஆம்பளைங்க வீட்டில் தான் அதிகமாக போராடுறாங்க. நான் ஒரு 5-6 பேர்த்துட்டு சும்மா பேச்சுவார்த்தையில் ஃப்ரெண்டெல்லாம் பேசுனா அப்படி தான் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா எல்லாத்துக்குமே அப்படி தான் நடக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை, யாருமே நிம்மதி இல்லை. 100க்கு 10% உண்டு. ஏன்னா பாப்புலரு சினிமா துறையில் உள்ளவங்க பாப்புலர்தால தெரிஞ்சிருது. இதே இப்போ இவங்க குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்கிறாங்க, அவங்க குற்றச்சாட்டு இவங்க மேலே இருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் நம்ம மேலே இருக்கிறது. ஆனால் வரதாசம் என்னென்னு அதிகபட்சம் சப்போர்ட் பெண்களுக்கு தான் அரசாங்கமும் சரி, வெளி உலகமும் சரி எல்லாம் பண்ணுது. ஆனால் ஆம்பளைங்களுக்கு தான் அதிக பிரச்சனை இருக்குன்னே நான் கோட் பண்ணுறேன். பிரச்சனை எங்கே தான் வருது, எப்படி தான் வருதில்ல, அது பாட்டுக்கு வருது. ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை வர மாட்டுக்கு. எத்தனை பேர்த்துக்கு இப்படி நடக்கும் போங்கிறதுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு நடக்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோ போடுறேன். என்னோடய யூடியூப் சேனல் கிறிஸ் சேனல். ஓகே.